இது FWC 2022 ஃபர்ஸ்ட் டேர்ம் 8வது MCQ. இதில் கேட்கப்பட்டிருக்கி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட சேதனச் சேர்வை ஒன்று திணிவு ரீதியில் 29.6% ஆக்சிஜனை வைத்திருக்கின்றது. அதாவது ஒரு சேதனச் சேர்வை ஒன்று இருக்கி, அதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூன்றும் காணப்படுகிறது. அதில் அவர் ஆக்சிஜனை பற்றி சொல்கிறார். 29.6% ஆக்சிஜனை திணிவு ரீதியில் கொண்டிருக்கார். திணிவு ரீதியில் கொண்டிருக்காருண்டா எனக்கு உடனே ஒரு ஐடியா ஒன்று வரணும். அவர் 100 கிராம் இந்த சேர்வையின் 100 கிராமை எடுத்து சொன்னால் 29.6 கிராம் என்ன காணப்பட போகுது? ஆக்சிஜன் காணப்பட போகுது. ஆக்சிஜன் என்ற ஒரு ஐடியா முதல் நான் எடுத்துருவோம். எடுத்தது பிற்பாடு தொடர்ந்து செலவில் சார் மூலக்கூறின் திணிவு 270. அப்போ சேர்வையின் சார் மூலக்கூற்று திணிவு சொல்கிறார் 270 கிராம் மூல் -1. சார் மூலக்கூற்று திணிவு என்றால் கிராம் மூல் -1 தானே வர்ற திணிவாக இருக்க போகுது. இச்சேதனச் சேர்வையின் மூலக்கூறொன்றில் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கின்றன? எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கின்றதான் இப்போ கேள்வி. இப்போ நான் எப்படி செய்யலாம்டா, இப்போ நான் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ ஒரு மோல் சேர்வையின் இருக்கக்கூடிய திணிவு தான் என்ன? சேர்வையின் திணிவு தான் 270 கிராம். அப்போ 270 கிராம் ஒரு மோல். அப்போ இந்த ஒரு மோல் சேர்வையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அணு இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குமே, உண்மையில் அவர் இப்படி இருக்காருண்டா C2H4O இருக்காருன்னு வைப்போம். C2H4O இருக்காருன்னு வைப்போம். அப்போ இதில் இருக்கக்கூடிய இவரை நான் ஒரு மூல் என்று எடுத்து நடிச்சினால், இப்போ வேற ஒரு மூல் என்று எடுத்து நடிச்சினால் அந்த ஒரு மூலில் இருக்கக்கூடிய திணிவு தான் என்ன? 270 கிராம். அந்த ஒரு மூலின் திணிவு தான் 270 கிராம். அப்போ அந்த ஒரு மூலில் எத்தனை ஆக்சிஜன் மூல் இருக்கி தான் பார்க்கணும். அந்த ஆக்சிஜன் மூலை பார்க்கறதுக்கு ஆக்சிஜன் திணிவு அதில் எவ்வளவு காணப்படுது? 270 கிராமில் ஆக்சிஜன் திணிவு எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஏற்கனவே 100 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னால் 29.6 கிராம் 29.6 கிராம் ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் அப்போ 270 இருந்துச்சுன்னு சொன்னால் எத்தனை கிராம் ஆக்சிஜன் இருக்கும் என்று பார்த்தா 79.92 கிராம் ஆக்சிஜன் காணப்படுவார் இந்த 270 கிராம் சேர்வையில். அதாவது ஒரு மூல் சேர்வையின் 79.92 கிராம் ஆக்சிஜன் திணிவு இருக்கும். அப்போ ஆக்சிஜன் திணிவு எனக்கு தெரிஞ்சால் ஆக்சிஜன் சார் மூலக்கூற்று திணிவின்படி ஆக்சிஜன் மூலை கண்டுபிடிக்கலாம். 79.92 கிராம் அவர் மூலக்கூற்று திணிவு 16 கிராம் மூல் -1. ஆகவே அன்னளவாக 4.99 என்று வரப்போகுது மூல். அன்னளவாக 5 மூல் ஆக்சிஜன் காணப்பட போகுது இந்த ஒரு மூல் சேர்வையில். ஆகவே இன்னைக்கு நான் கார்பன் ஹைட்ரஜனை பற்றி யோசிக்க தேவை. அவர் கேட்டது ஆக்சிஜனு. ஆகவே அந்த இதில் இப்போ CXHY ஆனால் ஆக்சிஜன் எனக்கு தெரியும் O5 ஆக்சிஜன் 5 என்ற அந்த முதலாவது விடைக்கு நாம் போகலாம்.